தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவுகிறது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, தாமல், பாலுச்செட்டிச்சத்திரம், ஐயம்பேட்டை, சுங்குவார் சத்திரம், வாலாஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது. கள்ளக்குறிச்சியில் தியாகதுருகம், சங்கராபுரம், சின்னசேலம் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. குறிப்பாக நகர்ப்பகுதியில் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில், லால்பேட்டை, திருநாரையூர், குமராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை, திருமயம், அரிமளம், ஆலங்குடி, கீரமங்கலம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய சென்ற 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நுழைவு வாயிலில் விட்டுச் சென்ற காலணிகளை மழைநீர் அடித்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை, சீர்காழி சுற்றுப்பகுதிகளான கொள்ளிடம், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுரை மாவட்டம் மேலூர், பரமக்குடி, நத்தம் உள்ளிட்ட இடங்களிலும், கோவில்பட்டி, எட்டயபுரம் ஆகிய பகுதிகளிலும் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. வேலூர் பழைய பேருந்து நிலையம், கன்சால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.